கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகோதரர்களின் காலை தியான வேளையிலே உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நம்மளுடைய சிந்தனைக்கு சங்கீதம் 55வது சங்கீதம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். தேவன் தாமே நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு அநேக பேருக்கு பாரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், வியாதிகள், சோர்வுகள், இப்படி பல கஷ்டங்கள் மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிறைய விதத்தில் நிறைய பாடுகள், கஷ்டங்கள் வரக்கூடியதாக இருக்குது. யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் பின்பகுதியில், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இந்த வசனம் நம்மளை தேவன் நமக்கு உற்சாகம் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார், நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். தேவன் நம்ம உலகத்தவே படைத்து ஆளுகை செய்யக்கூடிய தேவன், இந்த உலகத்தை ஜெயித்த தேவன். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம விசுவாசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எதை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது. இந்த உலகத்தில் நமக்கு ஒவ்வொருத்தரும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இங்கே சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கர்த்தர் மேல் நம்ம பாரத்தை வைக்க வேண்டும். அப்படி நம்ம வச்சுட்டு நம்ம பேசாமல் இருந்தால் இந்த உலகத்தையே ஜெயித்த தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. நமக்கு வர போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் அவர் சமூகத்தில் அது ஏமாத்துறான். அவர் உலகத்தையே ஜெயித்தேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவனிடத்தில் நமக்கு வர்ற பாடுகளை, நமக்கு வர்ற கஷ்டத்தை, பாரத்தை அவர் சமூகத்தில், அவர் பாதத்தில் நம்ம வைக்க வேண்டும். அவர் உன்னை ஆதரிப்பார். எந்த சூழ்நிலையிலும் நம்மளை ஆதரிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார், நன்மை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார், உதவி செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார், நம்மளை பாதுகாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார், நம்மளை ஆதரிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார், அரவணைக்கிறக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம விசுவாசத்தோடு நம்மளை தேவன் பாதுகாப்பாருங்கிற அந்த விசுவாசம் நமக்கு வேணும். அது மாத்திரமில்லை, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நம்ம தேவனை விசுவாசிக்கிற நாம் நீதிமானாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நீதிமானாக வாழும் பொழுது எந்த தீமை செய்யாமல் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தாரோ அதே போல் நாம் இந்த உலகத்தில் நீதிமானாக வாழும்போது, ஆண்டவருக்கு உண்மையாக நேர்மையாக வாழும் பொழுது நம்ம காலை தள்ளாட விட்டார். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும், எங்கே போனாலும், எங்கே வந்தாலும் கைவிடாத தேவன், நம்மளை கரம் பிடிச்சி வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறாரு, நம்மளை பாதுகாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறாரு. அவருடைய கரத்தில் அவர் கரம் நம்ம கூட இருக்கும் பொழுது நாம் தள்ளாடி உழமாட்டோம். நீதிமானை தள்ளாட விட்டேன் என்று சொல்கிறார். ஒருபோதும் நம்மளை என்ன செய்ய மாட்டார், தாழ்ந்து போக விட மாட்டார். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளாக, அவர் பிள்ளைகளாக நம்ம இருக்கும் பொழுது நம்மளை ஒருபோதும் தாழ்ச்சியடைய விட மாட்டார், நமக்கு நன்மை செய்வார். இந்த உலகத்தையே ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிற தேவன் நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நமக்கு ஜெயத்தை தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். உதாரணத்துக்கு அன்னாளை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, அன்னாளுக்கு நிறைய விதத்தில் போராட்டங்கள், பிரச்சனைகள் உண்டு. அன்னாளை குறித்து உங்களுக்கு அனைவருக்கும் நல்லாவே தெரியும். அன்னாளுக்கு வந்த போராட்டங்களை, பிரச்சனைகளை மனுஷனிடத்தில் சொல்லலை, தேவ சமூகத்தில் போய் உட்காந்து அவங்களுடைய பாரத்தெல்லாம் ஒப்பு கொடுத்து செவிக்கும் பொழுது தேவன் அவங்களுக்கு ஒரு விடுதலை தரக்கூடியவராக இருக்கிறாரு, ஆதரிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. கைவிடாத தேவனாக இருந்து அவங்க நிந்தனைகளெல்லாம் ஆண்டவர் மாற்றக்கூடிய தேவனாக இருந்தார்.
அதே போல் நாம் பெண்களாக இருக்கிற நமக்கு வர போராட்டங்கள் அன்னாலை போல் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது ஜெபத்தை கேட்டு ஜெயத்தை தரக்கூடிய தேவன் நம் தேவன். அப்படியாக நம்மளுடைய ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த வசனத்தின்படி கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுவோம். ஆண்டவர் தாமே உலகத்தை ஜெயித்த தேவன். அவர் நமக்கு ஜெபத்தை கேட்டு ஜெயத்தை தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்ம தாமே அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு ஜெயத்தை தரக்கூடியவராக இருக்கிறாரு. நம்ம அப்படியாக நம்ம விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.